சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்க விஜயா முத்து பேசின பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப கோவமா 3 மருமகளையும் பார்த்துக்கிட்டு எல்லார் வீட்லேயும் நல்ல விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்குன்னு 3 மருமக இருக்காங்க. கல்யாணமாகி 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் யாரும் ஒரு நல்ல செய்தின்னு சொல்லவே இல்லை. ஆமாம் ரோஹிணி, நீ எப்போ தான் எனக்கு நல்ல செய்தியை சொல்ல போகிற? என்னை எப்போ தான் பாட்டியாக்க போகிற? ஏதோ மனோஜ் கடை வைக்கணும், எனக்குன்னு ஒரு வேலை இல்லையேன்னு இருந்தான். இப்போ அவனுக்குன்னு சொந்தமாக கடை இருக்குது, அவனும் பெரிய ஓனராக இருக்கான். நீயும் ஒரு பெரிய பார்லரோட ஓனராக இருக்கும்போது சீக்கிரமாக வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு 2 பேரும் யோசிக்கவே மாட்டீங்களா? இப்போ கூட இந்த மனோஜ் அவனோட ஷோரூம்ல பெரிய லாபம் கிடைச்சதுன்னு சந்தோஷமா வந்து சொன்னானே தவிர்த்து பணத்தை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க நீங்க ஏன் குழந்தைய பத்துக்கத்தை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா திட்ட, அதுக்கு ரோஹிணியும் எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனாலும் சரியான சமயம் அமைய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ரோஹிணி மேல ரொம்ப சந்தேகமா இருக்க மீனா ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க. உடனே முத்துவும் என்ன மீனா பார்லலமாவே உத்து உத்து பார்த்துட்டு இருக்க, ஏதோ புதுசா இப்பதான் அவங்கள பாக்குற மாதிரி காலையில இருந்தே பாக்குறேன், நீ சரியே இல்லை. நான் ஒன்று கேட்டா நீ ஒரு பதில் சொல்லிட்டு இருக்க. ஆமா, குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கியே, என்ன ஆச்சு? அப்படி எங்க தான் போனேன், ஏன் இவ்வளோ குழப்பமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மீனாவும் முத்துக்கிட்ட இல்லைங்க, 2வது குழந்தைன்னா முதல்ல ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கணும்ல, அந்த குழந்தை இருக்கும்போது தானே மறுபடியும் 2வது குழந்தை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமா மீனா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருந்தா அடுத்தது பிறக்க போறது 2வது குழந்தை தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மீனா எதை பத்தியோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த முத்து, இந்த மீனா எதை பத்தி யோசிக்கிறானோ தெரியல, என்ன கேள்வி கேட்க வரானோ ஒண்ணுமே புரியல, ஆனா குழப்பத்துல இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு நினைச்ச முத்து மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமா, மீனா அந்த குழந்தைய தூக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எனக்கும் இப்படி ஒரு குழந்தை பிறக்காதா? சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். நமக்குன்னு சீக்கிரமா ஒரு குழந்தை வந்துரும்ல மீனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவும் ஆமாங்க, வரும் வரும், முதல்ல மாடியில் ரூமை கட்டுவோம், அப்புறமா மற்றதை பற்றிலாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஸ்ருதி விஜயா கிட்ட, ஆண்டி உங்களுக்காகலாம் நாங்கள் குழந்தைய பெற்றுக்க முடியாது, எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் முடியும். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிறதுலாம் கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை. எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுனாலே ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு எனக்கு முன்னாடியே வந்தவங்க மீனாவும் ரோஹிணியும் இருக்கும்போது அவங்க முதல்ல குழந்தைய பெற்றுக்கிட்டோம், அப்புறமா நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஸ்ருதி. இங்கே விஜயா ரொம்ப கோவமா ரோஹிணி கிட்ட, நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, இந்த வீட்லேயும் உங்களால் ஒரு நல்ல விசேஷம் நடந்தே ஆகணும், நல்ல செய்தியை எனக்கு கேட்டே ஆகணும். ஏமா ரோஹிணி, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உன்னுடைய குழந்தைய தான் முதல் வாரிசாக நான் தூக்கி கொஞ்சணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா பெற்று கொடுக்க போகிற குழந்தையெல்லாம் நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லை, அவளையே நான் மருமகளாக ஏற்றுக்கல, அவளோட குழந்தையவா நான் ஏற்றுக்க போகிறேன். அதனால நான் ஒன்றை தான் நம்பியிருக்கேன். இன்னும் தேவையில்லாத காரணத்தையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏதோ உங்கள் தொழிலை நல்லா டெவலப் பண்ணும், அதன் மூலமாக நல்ல வருமானம் வரணும், பெரிய லாபம் எடுக்கணும்னு இதை பற்றியே யோசிக்காம உங்களால் இந்த வீட்டுக்கு சீக்கிரமாகவே ஒரு வாரிசு வந்தே ஆகணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே ஸ்ருதி உடனே யோசிக்கிறாங்க, நான் மட்டும் என்ன வேணா நான் சொல்கிறேன், ஏற்கனவே மனோஜ் இப்போதைக்கு குழந்தைய பற்றி யோசிக்கவே வேண்டான்னு முன்னாடி சொன்னாலும் இப்போ எங்கள் 2 பேத்துக்குமே குழந்தைய பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் போய் நானும் செக்கப்லாம் பண்ணிட்டு வரேன். ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லையே. அத்தை வேற திடீர்னு சீக்கிரமாக உங்களால் ஒரு நல்ல செய்தி வந்தே ஆகணும்னு வேற சொல்லிட்டு போகிறாங்க. நாம் நினைக்கிற மாதிரியா இந்த விஷயம்லாம் நடக்கும்? நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே ரோஹிணி பாட்டுக்கு போயிடுறாங்க. ரோஹிணியோட ஒவ்வொரு அசைவையும் இங்கே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சீதா விசாரிக்கும் போது எதுக்காக இந்த ரோஹிணி 2வது குழந்தைக்காக செக்கப்க்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒரு வேளை உண்மையாக இருக்குமா? இந்த ரோஹிணிக்கு அப்போ ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பலமாரி யோசிக்கிறாங்க மீனா. இங்கே ரோஹிணிக்கு தன்னுடைய 2வது குழந்தை பிறக்க இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சிந்தனையாக இருந்தாலும் இங்கே பேசாமல் ரோஹிணி கிட்ட இந்த உண்மையை கேட்டுடலாமா? நாம் அப்படி அந்த உண்மையை கேட்டால் அவங்கள நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களா, இல்லை பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்களோ? ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க செக்கப்புக்கு போன விஷயம் என்ன ஏதுன்னே தெரியாமல் ரோஹிணி மாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கேசரி கிண்டி கொடுத்து ரோஹிணி கிட்ட நான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். இப்போ இந்த உண்மை தெரியாமல் நான் என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்டேயோ இல்லை மற்ற யார்கிட்டையாவது சொன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும். சீதா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுலேருந்தே எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது, யார்கிட்டையும் பேச பிடிக்க மாட்டேங்குது. உண்மையாவே சீதா சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கான்ற விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு மட்டும்தான் தோணிட்டு இருக்கு. ஆனால் ரோஹிணி கிட்ட போய் இதை கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப குழப்பமாகவே இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மீனா கிச்சனில் வேலை எதையுமே செய்யாமல் இதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்க. அங்கே போன விஜயா, ஏண்டி மீனா,
வீட்டு வேலையை பாருன்னு சொன்னால் எதையும் செய்ய மாட்டேங்கிற. டிவியை போடுன்னா ஃபேனை போடுற, ஃபேனை போட்டு விடுன்னா டிவியை ஆன் பண்ணி வைக்கிற. ஆமாம், நீ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க? வெளியில் நீ போயிட்டு வந்ததுலேருந்தே நீ சரியே கிடையாது. இங்கே கிச்சனில் வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு வைன்னு பார்த்தா இவ்வளோ நேரமாகியும் சமையலை செய்யாமல் எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்க? ஏன் உங்கள் எல்லாருக்கும் நான் சமைச்சு வைக்கணும்னு நீ சமைக்கக்கூடாதுன்ற முடிவில் தான் கிச்சனில் இப்படி நின்றுட்டு இருக்கியா? போதும் மீனா, வெளியில் போய் வேலை செய்ய போகிறேன்னு நீ சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒழுங்காக வீட்டு வேலையை பாரு. தேவையில்லாமல் எதை பற்றியோ யோசனை பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையை செய்யாமல் ரொம்ப படித்தவ மாதிரி உட்காந்து யோசனை வேற பண்ணிகிட்டு இருக்கா. முதல்ல சீக்கிரமாக சமையல் பண்ணு. எனக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது கிடச்சதை சாப்பிட்றதுக்கு. இந்த கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும். எனக்கு ஏற்கனவே சுகரு பிபின்னு எல்லாம் இருக்குது. புரியுதா இல்லையா? அதனால் சீக்கிரமாக சமைச்சு வை அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இங்கே மீனாவுக்கு இவ்வளோ நேரம் நம்ம தேவையில்லாமல் யோசனை பண்ணிக்கிட்டு வீட்டு வேலை எதையுமே செய்யாமல் இருந்துட்டோமே, அதான் விஜயாத்தை வந்து திட்டிட்டு போகிறாங்க. பாவம், மாமா வேற சரியான நேரத்துக்கு சாப்பிடணுமே, அதனால் இப்படியே சமைக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. நமக்கு குழப்பம் இருக்கிறது உண்மைதான். அதை பேசாமல் ரோஹிணிக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுன்னு ரோஹிணியே சொல்லிட்டாங்கன்னா இப்படி வீட்டு வேலையை செய்யாமல் வெளியில் போய் வேலை செய்யாமல் இதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்ல. அதனால் முதல்ல ரோஹிணியை பார்க்கணும், என்ன ஏதுன்னு கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. இங்கே மீனா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சதுக்கப்புறமா ரோஹிணியை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் ரோஹிணி ரொம்ப பிஸியாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எப்படியாவது ரோஹிணிக்கிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் நான் போய் இதை கேட்டால் ரோஹிணி என்ன உண்மையை சொல்லவா போகிறாங்க? ஆனாலும் உண்மையை தெரிஞ்சுக்காம என்னால் எந்த வேலையவும் ஒழுங்காக செய்யவும் முடியல. யாரும் கேள்வி கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் சொல்லவும் தெரியல. என்ன பண்ணுறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே ஃபோன் பேசிக்கிட்டே இருந்த ரோஹிணி மீனா வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு, என்ன மீனா, என்ன வேணும்? எதுக்காக என்னோட ரூம் வாசல்லையே எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கீங்க? என்ன, நான் ஃபோன் பேசுகிறத யார்கிட்ட பேசுகிறேன், எதுக்காக பேசுகிறேன்னு ஒட்டு கேட்குறீங்களா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க ரோஹிணி. உடனே மீனாவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹிணி, நீங்கள் பேசுகிறத நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும்? உங்களை பற்றி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆனால் நீங்கள் ரூமில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க. உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாமேன்னு உங்கள் ரூம் வாசல்லையே நின்றுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் பேசுகிறத கேட்கறதுக்காகலாம் நான் ஒளிஞ்சு நிக்கல அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே ரோஹிணி, அப்படி என்ன பெரிய விஷயத்த நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு என்கிட்ட அதை பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க? என்ன விஷயம் மீனா, சொல்லுங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க இங்கே ரோஹிணிக்குள்ள ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. இப்படி மீனா வந்து எந்த விஷயத்துக்காகவும் பேச வரவே மாட்டாங்க. ஆனால் திடீர்னு என்னன்னு தெரில, ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு ரோஹிணியும் ரொம்ப கெத்தாவே கேட்க இங்கே உடனே மீனா, இல்லை ரோஹிணி, நீங்கள் என் தங்கச்சி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே எதுக்காக போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹிணி, நான் எங்கே போகிறேன் ஏன் போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா மீனா? அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு ஒரு வருஷமாகியும் குழந்தை இல்லைன்னு எல்லாம் தள்ளி தள்ளி போகிறதால நான் ஒரு செக்கப்புக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் போயிட்டுருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க? உங்கள் வேலையை மட்டும் பார்க்கவே மாட்டிங்களா? ஏற்கனவே முத்து தேவையில்லாமல் மனோஜோட வழியில் தலையிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுவார். இப்போ நீங்கள் உங்கள் வேலையை பார்க்காம நான் எங்கே போகிறேன் எதுக்காக போகிறேன்னு கேள்வி கேட்கறதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்களா? உங்களுக்குன்னு வேறு வேலையே இருக்காதா மீனா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னை பற்றியே தான் யோசனை பண்ணுவீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோஹிணி மீனாவை திட்ட ஆரம்பிக்க, இங்கே மீனா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரோஹிணி, நான் இன்னும் முழு கேள்வியும் கேட்டு முடிக்கல. நீங்கள் போனது ட்ரீட்மெண்ட்டுக்கு தான், அது எனக்கு தெரியுது. ஆனாலும் சீதா மூலமாக எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. அது நிஜமாவே உண்மைதானா இல்லையான்னு கேட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் என்னவோ தேவையில்லாமல் உங்கள் விஷயத்தில் தலையிடுறேன்னு சொல்லி என் மேலே கோவப்பட்டு இருக்கீங்களே அப்படின்னு இங்கே மீனா சொன்ன உடனே ரோஹிணி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இதை நான் மறந்தே போயிட்டேனே, சீதாவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறாள், இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். அப்படி எனக்கு ஞாபகம் இருந்தால் மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். இந்த சீதா என்ன உண்மையை சொல்லியிருந்தாலும் ஒன்றுமே புரியலையே, மீனா வேற வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காளே, என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க ரோஹிணி. ஆமா ரோஹிணி, நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறதெல்லாம் சரிதான், ஆனால் 2வது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்ற விஷயம் அங்கே வேலை பார்க்குறவங்க மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது. இது உண்மையா அப்படின்னு மீனா கேட்டுடுறாங்க. மீனா இப்படி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காத ரோஹிணி திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சீதா எல்லா உண்மையும் அங்கே வேலை பார்க்குறவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீனா கிட்டே சொல்லிட்டா போலையே, நான் 2வது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் பதில் பேச முடியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே உடனே மீனாவுக்கும் நல்லாவே தெரியுது, அப்போ ரோஹிணி உண்மையாவே ஏதோ ஒரு விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே மறைச்சிருக்காங்க போல. இங்க ரோஹிணி உண்மையை மறைக்கலன்னா அப்படி எதுவும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, ஆனால் பதில் பேசாம அமைதியா நிற்கிறத பார்த்தா
நம்ம தங்கச்சி சீதா சொன்னது எல்லாம் உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி மீனா பார்க்குறாங்க. இங்கே ரோஹிணி, என்ன மீனா நீங்கள், அப்போ நான் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னு உங்கள் தங்கச்சியை வச்சு விசாரிக்க வர செய்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா மீனா அப்படின்னு கேட்க, உடனே மீனா, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே, நான் கேட்டது என்னவோ அதுக்குண்டான பதிலை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்த நான் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதாக போயிடும். விஜயா ஆண்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது, அப்புறம் உங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ரோகிணி அப்படின்னு மீனா சொல்ல, பதில் பேசவே முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. இங்கே மீனா ரோஹிணியோட முகம் மாறுறதை பார்த்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பாக ரோஹிணி ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ இது 2வது குழந்தைக்காக தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்களா? உங்கள் முதல் குழந்தை என்னாச்சு? அப்போ நீங்கள் ஏற்கனவே கல்யாணமானவங்களா? இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் எதுக்காக மறைச்சிங்க? இந்த உண்மையை மறைச்சி எதுக்காக மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பாவம் விஜய் ஆண்டி உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களே. சின்ன உண்மையை மறைச்சிருக்கீங்க. வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சால் இந்த வீட்டில் நீங்கள் நிலையா ஒரு நல்ல மருமகளாக இருக்கவே முடியாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ரோஹிணி அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க. இங்கே ரோஹிணி இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா சரிப்பட்டு வராது. ஏன்னா மீனா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் நமக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்த மீனா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக மீனா மறுபடியும் கேள்வி கேட்டு, என் முதல் குழந்தை எங்கே, கிறிஷ் தான் என்னுடைய குழந்தை அப்படின்ற உண்மையை என் வாயாலேயே வாங்கிடுவாளே, இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ண ரோஹிணி பேசாம மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு, இப்போதைக்கு இந்த விஷயத்த வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடலாமா, இல்லை உண்மையை மறைக்கிறதுக்காக ஏதாவது பொய் சொல்லிடலாமா, என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்க. அங்கே வந்த விஜயா இங்கே ரோஹிணி கண் கலங்கி போய் நிற்கிறத பார்த்துட்டு, ஏ மீனா, என்ன ரோஹிணி கிட்ட ஏதோ கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கு, உனக்கு என்ன ரோஹிணி கிட்ட வேலை? அவ பெரிய பார்லரோட ஓனர், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு பாப்பா. ஆனால் நீ வெறும் சாதாரண பூ கட்டுறவ தானே, உனக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா போய் பூ வியாபாரத்துக்காக போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்கே எதுக்கு என் மருமக ரோஹிணியை நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்குற அளவு நீ வளர்ந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே மீனா, அத்தை என்ன நடந்தது, எதுக்காக நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் என்ன எப்படி பேச மாட்டீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ரோஹிணி உண்மையை சொல்லட்டும், அப்புறமா என்ன ஏதுன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ரோஹிணி ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க. போகிற போக்க பார்த்தா மீனா அங்கே விசாரித்த எல்லா உண்மையும் விஜயாண்டி கிட்ட சொல்லிடுவாங்க போலயே அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி. மீனா கேட்ட கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. இதை பார்த்த மீனா, நாம் இந்த உண்மையை கேட்டால் கண்டிப்பாக ரோஹிணி பதில் சொல்ல மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லார்கிட்டையுமே சொல்லிட வேண்டியதான். ஏன்னா இந்த ரோஹிணி உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியலையே, நமக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னாதான் இங்கே எல்லாரும் முன்னாடியும் ரோஹிணியை பற்றின உண்மை வெளியில் வரும்னு நினைக்கிறாங்க மீனா.